ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மீனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் வந்து ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்காண்டி போட்டதுனால கிராம மக்கள் எல்லாருமே இவனுங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி யூன்ஹியை வந்து திரும்பியும் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. யூன்ஹி பாவம் ரொம்பவே கவலையிலையும் வருத்தத்துலேயும் வந்து அவளோட பையனோட கிழிஞ்சு போன பேக்கை வந்து தச்சிட்டு இருப்பான். அப்படி அசதியில் தூங்கிடுவான். ஆனால் வந்து ஜோ வந்து அவளுக்கு பதிலாக தச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஜோ பாவம் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி தச்சு வச்சிட்டு இருக்கான். தச்சதுக்கப்புறம் யூன்ஹியை பார்த்தோன்னா அவள் ரொம்ப குளிரில் நடுக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, இப்படி தூங்குனா அவளுக்கு கோல்டு பிடிச்சிக்கிருமே அப்படின்னு சொல்லிட்டு யூன்ஹியை வந்து எழுப்பி உள்ளே போய் படுக்க சொல்லுவான். ஆனால் வந்து அவள் எந்திக்காமல் அசதியில் ரொம்பவே தூங்கிடுறா. இவனும் எழுப்பி பார்க்க அவளும் முரட்டு தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கா. சரி, வேற வழி இல்லாமல் அவளை தூக்கி உள்ளே கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தூக்குவான். பாவம் யூன்ஹி ரொம்பவே வெயிட்டாக இருக்கா போல. உடனே கீழே போட்டுடுறான். யூன்ஹி அப்படி விழுந்த இதில் தலையிலேயே அடிபட்டுருது அவளுக்கு. இல்லை, அடிபட்ட வேகத்தில் ஜோவை பிடிச்சி கேவலமாக கிழிச்சிட்டு இருப்பா. எதுக்குப்பா தேவையில்லாமல் என்னை கீழே தூக்கி போட்ட? நான் உன்ட்ட ஏதாவது கேட்டேனா? என்னை தூக்குன்னு சொன்னேனா? இல்லை என்னை கீழே பிடிஞ்சுன்னா எதனால இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேவலமாக திட்டிகிட்டு இருக்கா. ஏம்மா, உனக்கு வந்து கோல்டு பிடிச்சிக்கிறோன்னு சொல்லி தான் உள்ளே தூக்கிட்டு போகலான்னு நினச்சேன். நான் ஒரு 50-60 இருப்பேன்னு நினச்சேன். பார்த்தா நீ 70-80 கிலோலாம் இருக்கேன். என்னால் எப்படி தூக்க முடியும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 60 தான் இருப்பா, நீ என்ன சும்மா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பைய பார்க்கா. என்னது, இதை வேற நீ தான் தச்சியாடா? கேவலமாக தச்சு வச்சிருக்க. இதை வேற திரும்பி பிரித்து திரும்பி தைக்கணும். எனக்கு 1க்கு 2 வேலையை ஆக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கோவமாக உள்ளே போயிடுறா. அதுக்கு ஜோச்சரா, நல்லது செய்ய வந்தாலும் திட்டுறா, கெட்டது செஞ்சாலும் திட்டுறா, இவளை புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். திரும்பி அடுத்த நாள் காலையில் நம்ம டியூக் தான் சும்மா விடுவாரா இவனுங்களை வசமாக சிக்கிருக்கானுங்களா. ஒவ்வொரு வேலையாக போட்டு வேலை வாங்கியே சாவடிக்காரு. ஜோ தான் சொல்கிறேன், என்னெல்லாம் முடியல, இதுக்கு மேலே நம்ம எப்படிடா நம்ம கேபேஜை வளர்க்க முடியும்? ஃபுல்லாக இவருக்கே நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கோம். என்னால் முடியாது, நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே, கொஞ்சம் தாண்டா செய்ய அப்படின்னு சொல்லி மின்னு சொல்லிட்டு இருப்பான். ரொம்பவே கோவத்தோட உட்காந்துட்டு இருப்பானுங்க. அப்போ பார்த்து அந்த ஓட்டவாய் ஆண்டி வந்து கான் எடுத்துட்டு வரும். உங்க எல்லாருக்கும் கான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு மூஞ்செல்லாம் பார்க்கணுமே. இவ்வளவு நேரம் சோகத்துலையும் கோவத்துலையும் இருந்த மூஞ்செல்லாம் பளிச்சுன்னு ஆயிருது. எங்களுக்கு சோறு தான்ப்பா முக்கியம், எனக்கு வேணும்னு சொல்லி ஜோதா முதல்ல ஓடுறான் பாமோ. அப்புறம் அசால்ட்டா இந்த 3 பேர் எடுத்து தின்னிட்டு இருக்கும்போது கிம்மு தான் சொல்லிட்டு இருக்கான், உங்க வாய் ஒரு ஓட்டவாய் தான், அதுக்குன்னு என்னை பத்தி ஏன் இப்படி தப்பா அந்த இல்லி பொண்ணோட சேர்த்து கோர்த்து விட்டுட்டு இருக்கீங்க? அந்த இல்லி பொண்ணு மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சா? மூஞ்சுக்கு முன்னாடி முடிய முன்னாடி தூக்கி போட்டு எது மூஞ்சி எது மூடினே தெரிய மாட்டேங்குது. பேய் மாதிரியே அலையிறா. அது மட்டும் இல்லாமல் ஒரு இல்லீகல் ஏலியன். அவளை போய் எனக்கு எப்படி பிடிக்கும்? அவளை கண்டாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவளெல்லாம் நான் லவ்வே பண்ண மாட்டேன். நீங்கள் ஏன் இப்படி என்னை போட்டு கோர்த்து விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேவலமாக சொல்லிட்டு இருப்பான் அந்த இல்லி பொண்ணை பற்றி. ஆனால் பாவம் இவன் சொன்ன எல்லாத்தையுமே அந்த இல்லி பொண்ணு கேட்டுருது. அதை பார்த்து அந்த ஆண்டி, உனக்கு அறிவில்லையா, ஏன் அந்த பொண்ணை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிற? உனக்கு காரணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுது. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சும்மா இல்லாமல், ஏன்டா நீ இப்படி நம்ம தங்கச்சி போய் இப்படி சொல்லிட்டியேடா, அவள் வேற உன்னோட ஒய்ஃப், அவளை பற்றி இப்படி சொல்லலாமான்னு சொல்லி இவனுக்கு வேற தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் சொல்கிறத கேட்டது கிம்மு, நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ, ரொம்பவே அந்த பொண்ணை கழுவி ஊற்றிட்டோமோ. சரிடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வரேன் அப்படி சொல்லி நைஸாக அந்த பொண்ணை பார்க்க போயிருக்கான். இல்லிட்ட போய் கிம்மு சொல்லிட்டு இருக்கான், தெரியாமல் சொல்லிட்டேன், நான் சொன்னதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அவனை வந்து ஒரு பொருட்டாவே எடுக்காம அதோட வேலை எப்போதும் போல ஒரு பாம்பை பிடிச்சிட்டு இருக்கு. உடனே நான் தான் சொல்லிட்டு இருக்கோம்ல, கேட்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி இவனு ஃபோர்ஸாக கையை நீட்டியில் அந்த பாம்பு அப்படி பறந்து வானத்தில் போயிடுது. திரும்பி நேரம் கீழே கரெக்டே கிம்மோட ஷோல்டரில் வந்து உட்காந்துருது. இவன் பயத்தில் அலறி அடிச்சிட்டு இருப்பான். சும்மா இல்லாமல் அந்த பாம்பு இவன் வாயிலே ஒரு கொத்தை போட்டு ஓடிடுது. உடனடியாக கிம்மு கதறி அழுறான், என்னடி இப்படி சும்மா தெரியாதனமாக தானே பேசினேன், அதுக்கு இப்படி பாம்பு விட்டா என்னைய போட்டு தள்ள பார்ப்பேன், இது கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அந்த பொண்ணு வந்து கிட்ட வரும், தள்ளிப்போ நீ கொலைகாரி அப்படி இப்படின்னு திரும்பியும் பேச ஆரம்பிச்சிடுறான். நான் ஒன்றும் உன் மேலே உள்ள பாசத்துலலாம் வரல, அந்த பாம்பு ரொம்பவே விஷம் உள்ள பாம்பு. இப்போ நான் மட்டும் விஷத்தை எடுக்கல அப்படின்னா சல்லுன்னு உன் மண்டையில் ஏறி உன் மூளை வெடிச்சு நீ செத்துருவ அப்படின்னா உடனே என்னது நான் செத்துருவேன், என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு கதறுவான். உடனே அந்த பொண்ணு தான் வாயில் வச்சு எடுத்துட்டு இருக்கோம் விஷத்தை. கரெக்டாக இந்த டைம் பார்த்து ஓட்டவாய் ஆண்டி வந்து பார்த்துருது. ஐயோ, நான் ஒன்றும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டே ஓடிட்டு இருக்கு. அந்த ஆண்டி ஓடுறத பார்த்து கிம்மு, நில்லுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, விஷம்தான் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் அது கேட்குமா? வழக்கம் போல் ஊர் ஃபுல்லாக தண்டோர அடிக்க ஓடிடுது. இந்த சைடு யூன்ஹியோட பையனை வந்து ஒரு குண்டு பையன் வந்து புள்ளி பண்ணிகிட்டே இருப்பான். எப்போதும் இவனை பார்த்து உனக்கு அப்பா இல்லாத பையன், நீலாம் ஏன் முன்னாடி வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து புள்ளி பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் பாவம் யூன்ஹியோட பையன் ஒன்றுமே சொல்லாமல் வந்து சோகத்தில் ஆழ்ந்து உட்காந்துட்டு இருக்கான். மின்னு வந்து இந்த பையன் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு வந்துடுறான்.
என்னதான் ஆச்சுடா உனக்கு, என்னது யாராவது உன்னை புள்ளி பண்ணுறாங்களா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என்னைய ஒரு பையன் புள்ளி பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னோடனே, சரி அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா நான் அந்த மாதிரி அடிச்சு விட்டான் அப்படின்னோடனே, நீ ஏன் அவனை அடிக்கலை அப்படின்னு சொன்னோடனே, எங்கள் அம்மா தான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவான், நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஜோ வந்து யூன்ஹியை பார்த்து, என்னாச்சுப்பா நான் அதுக்கு தெரியாமல் கீழே போட்டோனே உனக்குள்ள தலைவலி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். தேவையில்லாமல் நீ என் வழியில் குறுக்க வந்தால் அவ்வளோதான் உன்னை கொன்றுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. அப்போ வந்து கிம்மு வாயெல்லாம் வீங்கி போய் வந்துட்டு இருப்பான். அதை பார்த்தவன, யூன்ஹி கிஸ்ஸெல்லாம் ரொம்ப பலம் போல இருக்கு, உதடெல்லாம் வீங்குற அளவுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாப்பா ஆமாம், நான் இல்லையே வந்து கிஸ் பண்ணேன், லவ் பண்ணேன், டேட் பண்ணுவேன், ஏன் கல்யாணம் கூட பண்ணுவேன், குழந்தை கூட பெற்றுக்கிருவேன், அதோட அந்த ஓட்ட வாயாண்டி காதை கடிச்சு துப்பவும் செய்வேன் அப்படின்னு சொல்லி கிம்மோட வேதனையில் கத்திட்டு போயிட்டு இருக்கான். கிம்மோட நிலைமை தான் ரொம்ப மோசத்தோட உச்சத்தில் இருக்கு. அப்போ வந்து ஜான் வந்து வெளில வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி என்னோட பாக்ஸிங் க்ளோஸை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதை வேற யாரும் இல்லை, நம்ம மின்னு தான் வந்து ஆட்டையை போட்டு வந்திருக்கான், வேற எதுக்கும் இல்லை, யூன்ஹியோட பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி தான். யூன்ஹியோட பையனும் அந்த ஆப்போசிட் குண்டனும் வந்து பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் யூன்ஹியோட பையன் தான் நிறைய அடி வாங்கிட்டு இருக்கான். உடனடியாக மின்னு தான் நம்ம மாஸ்டர் பீஸை இறக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னு ஒரே ஒரு குத்து தான் விடுறான். பாவம் அந்த போண்டாவையும் கீழே விழுந்துடுறான். என்னடா இவன் சரிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் திக்கி முக்காடி போயிடுறானுங்க. உடனடியாக மின்னு தான் வந்து சொல்கிறான், அவனும் ஸ்ட்ரென்த்தான ஆளு தான் பார்த்தியா, நீ வந்து அவன் ஸ்ட்ரென்த் இல்லை ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கக்கூடாது, இனிமேல் நீங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், கை கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த பசங்கள்லாம் கிளம்பி போனால் யூன்ஹியோட பையன் தான், நம்ம செஞ்சது கரெக்டு தானே, தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு தப்பும் கிடையாது, நம்ம செய்கிறது கரெக்ட் தான், பார்த்தா இப்போ அவங்களாம் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான், எப்படி இந்த மாதிரி ட்ரிக் செஞ்சாதான் அவங்களாம் ஃப்ரெண்ட் ஆவாங்க. என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தா, க்ளவுஸுக்குள்ளே ஒரு சின்ன கல்லை வச்சிருக்கான், அதை வச்சு தான் குத்திருக்கான் பாவம், அதனால தான் அவனுக்கு நல்லா வலிச்சு கீழே விழுந்திருக்கான். சரி இது நமக்குள்ளே சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்கானுங்க. இந்த சைடு யூன்ஹி வந்து டைம் ஆகிட்டே பிள்ளை காணமையா அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ மின்னோட தான் அந்த பையன் வருவான். அவன் மூஞ்சி மாவரையெல்லாம் கொஞ்சம் காயமா இருந்தானே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பையன் ஒண்ணுமே சொல்லாம இருக்கான். சரி நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி இவன்ட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறா மின்னுட்ட. அன்னைக்கு என்னடானா என் பையனுக்கு கிறுக்கு மாதிரி டான்ஸ் சொல்லி கொடுத்த, இன்னைக்கு என்னடானா என் பையனை அடி வாங்க வச்சுட்டு வந்திருக்க, என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு மின் சொல்கிறா, நீ வந்து பிரச்சனையை பார்த்து அந்த பையனை வந்து ஓடி ஒளிய சொல்கிற, அவனை ஒரு கோழையாக வளர்த்துட்ருக்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, அவனை எல்லா பசங்களும் அப்பா இல்லாத பையன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவனை நீ கோழையாக்கிட்டு இருக்க, ஒரு அப்பா இல்லாத பிள்ளையோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நானும் அந்த மாதிரி தான் வளர்ந்தேன், இனிமேலாவது அவனை புரிஞ்சு நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவளுக்கும் சரி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவள் பையன்ட்ட மெல்லமாக போய் என்னதான் அப்படின்னு சொல்லி கேட்கா. அந்த பையனை இந்த மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு, எப்படிமா நீ ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கா. அது வேற இல்லை, மின்கி தான் எனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுத்தான், நான் வந்து கைக்குள்ள கல்லை மறைச்சி வச்சு தான் அவனை அடித்தேன், அப்படிதான் நான் ஜெயிச்சேன் தெரியுமா, இது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டில் தூங்கிடுறான். அவன் தூங்கணும் உடனே இவளுக்கு ஒரு கோவம் வருது பாரு, வந்த வேகத்தில் ஜாகிசானோட தங்கச்சியா மாறி மின்ன தூக்கி போட்டு உதைக்க ஆரம்பிச்சிடுறா. ஒரு உதையிலே இவன் ஃப்ளாட் ஆயிடுறான் பாவம். ஒரு நல்ல விஷயம் கூட நீ என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்கா. ஒரு வழியாக டியூக் வந்து இவனுக்குள்ள நிலத்துக்கு வந்து ஃபார்மின்னு சொல்லிடுக்க ஒத்துக்கிட்டாரு. அந்த மண்ணெல்லாம் தூக்கி நக்கி பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிக்காரு. அவர் நக்கிறத பார்த்துட்டு இவனுங்களா சீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி இந்த மண்ணு நல்லா தான் இருக்கு, இந்த மண்ணு தகுந்த மண்ணு தான், ஆனால் வந்து க்ரீன் ஹவுஸ் வேணுமேப்பா, சின்ன பிள்ளைகள் நம்ம எப்படி வந்து பொத்தி பொத்தி பாதுகாப்போம் அதே மாதிரி நம்மளோட செடி ரொம்பவே சின்ன செடியாக இருக்கும்போது ரொம்பவே நல்லா பாதுகாக்கணும், அதுக்கு தான் க்ரீன் ஹவுஸ் தேவை, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியில் வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, என்னது க்ரீன் ஹவுஸா, அதுக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி இவனுங்களாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது யூன்ஹி தான் இவருக்கு மெசேஜ் பண்ணி எல்லாரும் வந்து டவுன் ஹாலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கா. என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் டவுன் ஹாலில் போய் உட்காந்து என்ன மீட்டிங் அப்படின்னு சொல்லி பேசும்போது, வேற ஒன்றும் இல்லை, நம்ம சித்தப்பா இருக்காருல்ல சாம், அவருக்கு வந்து அவள் அம்மா டேட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கான், அதை அறிவிக்கிறதுக்காண்டி தான் இந்த மீட்டிங்கே அப்படின்னு, இதெல்லாம் சொல்கிறதுக்கா மீட்டிங், நீங்கள் எவ்வளோ வேலை இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மின்னு வேற. சாம் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே தேவையில்லை, அதேமாரி சிட்டி பொண்ணுங்கள்லாம் கிராமத்தில் வந்து வாழவே வாழாதுங்க, அதுக்கெல்லாம் சீனை போடுங்க, எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமோட அம்மா வந்து அழகான ஒரு ஃபோட்டோவை காமிச்சோடனே, இந்த பொண்ணா, இது நான் நினச்ச மாதிரியே செக்ஸியாக அழகாக இருக்கேன், சரி சரி அப்படின்னு சொல்லி உடனடியாக ஒத்துக்கிறாரு. இவ்வளோ நேரம் சீன் போட்டவர் பாவம் ஒரே ஃபோட்டோவில் கவுந்துட்டாரே அப்படின்னு சொல்லி இவனுங்க கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இவனை ரெடி பண்ணணும், யாரெல்லாம் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எவனும் அசையலையே இவனுங்க. உடனடியாக வந்து சாமோட அம்மா ஆஃபர் கொடுக்குது, இப்போ உங்களுக்கு க்ரீன் ஹவுஸ் தானே தேவைப்படுது,
கிடையாது, என்கிட்ட இருக்குப்பா. ஆனால் நீங்கள் வந்து என்னோட பையனை சிட்டி பையன் மாரி மாற்றணும், நல்லா அழகாக மாற்றி அந்த பொண்ணுக்கு ஏத்தாப்புல மாற்றணும். மாற்றி அது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிட்டீங்க அப்படின்னு இந்த க்ரீன் ஹவுஸ் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுது. ஃப்ரீன்னு சொன்னோன்னு இவனுங்களுக்கு என்னது ஃப்ரீயா? அப்பனா சரி, நாங்கள் எப்படி ரெடி பண்ணி கொண்டு வரோம் பாருங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக களத்தில் இறங்கிடுறானுங்க. மின்னு வந்து வீட்டுக்கு வந்திருக்கும் போது என்னடா செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யூனிகியோட பையனை பார்த்து கேட்கும்போது அந்த பையன் பேசாமல் எழுதி காமிச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சுடா பேச மாட்டேங்க அப்படின்னு உடனே அவன்லாம் இனிமேல் உன் கூட பேசவே மாட்டான், நீ வந்து அவனை ஒரே கெடுத்துட்டு இருக்க, அவனை விட்டு நீ வந்து 10 அடி தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியா, நான் தள்ளி இருக்கணுமா? சரி, நீ என்ன உன்னோட ஹேர் ஸ்டைலை பார்த்தியா இல்லையா, ஒரே நாய்வால் மாதிரியே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நாய்வால் மாதிரி இருந்துட்டு போகுது, குதிரைவால் மாதிரி இருந்துட்டு போகுது, என்னன்னாலும் இருந்துட்டு போகுது, உனக்கு என்னப்பா? ஹேர் ஸ்டைலாம் எதுக்கு நான் பண்ண போகிறேன், யாரை நான் இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சைடு இவனுங்கெல்லாம் களத்தில் இறங்கணும்ல, எப்படியாவது க்ரீன் ஹவுஸ் இவனுங்களுக்கு வேணும்ல, அதனால சாமை ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. டேட்டிங் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாமுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது பொண்ணாக வந்து யாராவது நடிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஹேண்ட் தான் பொண்ணாக நடிச்சிட்டு இருக்கான். அவன் மூஞ்சி ஆளும் ரொம்ப அழகாக இருக்கான்ப்பானா. அப்போ வந்து ஹேண்ட் பொண்ணு மாதிரியே உங்களுக்கு என்னது பிடிக்கும், சி ட்ராமாவா கே ட்ராமாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நான் முதல்ல டிவியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஊருன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா இவர் இப்படி ஊருன்னு பேசினா எப்படிடா செட் ஆகும்? அங்கிள் நீங்கள் சாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அழகாக பேசணும், அழகாக பேசுறதுனால சிரிச்சிட்டாவது பேசணும், அப்போ தான் உங்களுக்கு பொண்ணு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இவனுங்கெல்லாம் வந்து சாமை சூப்பராக அடுத்த நாள் காலையில் ரெடி பண்ணி வச்சிடறானுங்க. சாமை பார்க்கல நமக்கே இவர் என்ன ஹாலிவுட் ஆக்டரா அப்படிங்கிற மாரி இருக்கும். சும்மாவே அவள் அம்மா வந்து புகழ்ந்து தள்ளும், இப்போ வந்து பிடிச்சி போச்சு, ஐயோ என் மாமா அழகாக இருக்கானே, சூப்பராக ரெடி பண்ணிட்டீங்க, அந்த மாரி சொன்ன ப்ராமிஸ் தான், உங்களுக்கு தான் க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிடுது. ஓட்டவை ஆண்டி வேற எப்படி அந்த பொண்ணை நீ கரெக்ட் பண்ணி கையோட கூட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கி. இவனுங்கெல்லாம் க்ரீன் ஹவுஸ் கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்கானுங்க. அப்போ வந்து சாமோட தாத்தா இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு பாதாம் டப்பாவை காமிச்சு உங்க எல்லாருக்கும் பாதாம் வேணுமா அப்படின்னு. என்னது பாதாம்னா இங்கே ஃப்ரீயாக தரீங்களா அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்னமோ பார்க்காத பார்த்த மாரி எடுத்து வாயில போட்டு அமுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து சாப்பிட்டுட்டே ஒரு ஐடியாவாட்டு கேட்கானுங்க. தாத்தா இந்த பாதாம்லாம் கூட இங்கே விளையுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு வந்து பாதாம் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் பாரு தாத்தா பாவம் வயசாகிட்டு அதனால தாத்தாவுக்கு கடிக்க முடியாது, அதனால நல்லா ஃபுல்லாக சாக்லேட் ஃபுல்லாக சூப்பிட்டு பாதாம் மட்டும் வெறுமனையாக இருக்கும்ல அதை துப்பி வைப்பப்பா கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி இப்பவும் துப்பி வைக்காரு. என்னது இது வாயில் போட்ட எச்சா அப்படின்னு சொல்லி அம்புட்டு வேறு வாயில் உள்ளதெல்லாம் வெளியில் தள்ளிட்டு இருக்கானுங்க. கிம்முத ஹைலைட்டாக வெளியில் அப்படி துப்பி விட்டுறான். மின்னு ஹேனு ஜோளம் என்னது இவ்வளோ எச்சையாக தின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே துப்பிட்டு இருக்கானுங்க. ஒரே காமெடி. இந்த தாத்தா போகிற வரவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாதாமை தான் இப்படி கொடுப்பாரு. ஏன்னா பாவம் பாதாம் வேஸ்ட் ஆகுதுல்லப்பா. அதுக்கப்புறம் சாம் வந்து போகிற வரையில் ஒரு கார் ரிப்பேர் ஆகி கிடக்கும். அப்போ வந்து ஒரு பொண்ணு நின்றுட்டு இருப்பா. யாருடா அது அப்படின்னு சொல்லி பார்க்கல, அது வேற யாரும் இல்லை, அது வந்து மியாங். அது வந்து இவரோட எக்ஸ் லவ்வர். நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி சாம் வந்து ஆச்சரியமாக கேட்கும்போது மியாங் சொல்லுது, எனக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு ஒரு பொண்ணு இருக்குது, என்னோடய அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, அதனால் திரும்பி இந்த கிராமத்துக்கே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமோட அம்மா கரெக்டாக வந்துடுறாங்க. அடி பாவி, உன்னால தான் என் பையனை இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகாமல் இப்போ தான் டேட்டிங் போகிறான், அது பொறுக்கலையா உனக்கு, அதுக்குள்ளேயே வந்துட்டியே, கண்ணில் படாமல் ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே சாம் தான் சப்போர்ட் பண்ணுவார். அவள் சும்மா தான் இருந்தா, நான் தான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு. நீ வாய முடிடா குரங்கு, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரும் அம்மா சொல்லுக்கு மறுப்பு இல்லாமல் ஓடிடுறாரு பாவம். இந்த சைடு இவங்களுக்கு தான் க்ரீன் ஹவுஸ் கிடச்சிட்டு உடனடியாக வந்து டியூக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இவனுக்கு டவுட் கேட்க ஆரம்பிச்சிடுறானுங்க. நான் சொல்லிக் கொடுக்கும்போது டவுட் கேட்டால் எனக்கு பிடிக்காது, நான் சொல்லித்தரதை நல்லா தெளிவாக கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி கேவலமாக கிளிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உடனே வந்து டியூக்கோட தங்கச்சி வந்து சப்போர்ட் பண்ண வந்துட்டா. இப்போ தானே அவங்களே புதுசாக விவசாயத்துக்கு வந்திருக்கானுங்க, அவங்களுக்கு டவுட் வரதானே செய்யும், கேட்டால் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை யாரடி இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொன்னா? என்னது இவனுங்க யார்ட்டையும் நீ ரூட் விட்டுட்டு இருக்கியா? டே இவளை வந்து யாராவது ரூட் விட்டுட்டு இருக்கீங்களா? அப்படி விட்டுட்டு இருந்தாலும் மறந்துருக்கடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் குடும்பத்தோட தள்ளி கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க, டே இருந்து இந்த பொண்ணை யாராவது சைட் அடிப்பாளாடா, அந்த பொண்ணு மூஞ்சி பார்க்கறதுக்கு முன்னாடி அவள் அண்ணன் மூஞ்சி தானடா வந்து போகுது, அவள் அண்ணன் மூஞ்சி பார்த்தா யாராவது சைட் அடிப்பாளாடா, அவ்வளோதான், அவளை பார்க்கணுங்கிற எண்ணமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து அந்த ஓட்டவை ஆண்டி வந்திருக்கு. சரி இதில் தான் என்ன கேட்டாலும் கிடைக்குமே, அதனால் இவனுங்க வந்து கேட்கானுங்க. சித்தப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தாரே, அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க 2 பேருமே ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே டீப்பான லவ்ப்பா, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் பாவம் அந்த பொண்ணு வந்து காலேஜ் படிக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால் வந்து வெளியூர் போக வேண்டியது இருந்துச்சு.
போகும்போது கூட 2 பேரும் பிரிய முடியாமல் ரொம்ப அழுதுட்டு தான்ப்பா போனாங்க. ஆனால் அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு எல்லாமே இவன் தான் வந்து செலவு பண்ணுவான். அவளை அப்பப்போ போய் பார்த்துட்டு இருப்பான். ஒரு நாள் அப்படி தான் அந்த பொண்ணை பார்க்க சியோலுக்கு போயிட்டு இருக்கான். ஆனால் வந்து அந்த பொண்ணு வேற ஒருத்தனோட இருக்கும். அதை பார்த்துட்டு இவன் ரொம்பவே மனசு உடஞ்சிடுறான். அதோட இவங்க லவ் வந்து ஊற்றிக்கிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற ஒரு பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சு போயிட்டு இவன் தான் இன்னும் சிங்கிளாகவே சுற்றிட்டு அலையிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓ இதுதான் கதையா அப்படின்னு சொல்லி இவனுங்க கேட்டு வச்சுக்கிறானுங்க. நம்ம ஓட்டவாயாண்டிகிட்ட யாரு கதையும் தெரியாமல் இருக்காது, எல்லாரு கதையும் தெரியும். அதுக்கப்புறம் சாமோட டேட்டை தான் காமிக்காங்க. அவர் ஆசையாக அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அழகான பொண்ணு வரும்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மூஞ்சை கோணிச்சிக்கிட்டு ஒரு பொண்ணு வருது. என்னது இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி இவ்வளோலாம் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறானுங்களா, என் வாழ்க்கையே இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்காரு பாவம். இவர் ஒன்றும் சொல்லாம தான் இருப்பார். ஆனால் அந்த பொண்ணுக்கு கொழுவை பார்த்தீங்களா. சாமை பார்த்துட்டு ஃபோட்டோவில் பார்க்குறத விட இப்போ ரொம்பவே அசிங்கமாக இருக்கீங்களே, வயசான மாரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லணுமா உனக்கு அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சிரிக்கும் பாரு ஒரு சிரிப்பு, இதுதாங்க அந்த சிரிப்பு. அந்த சிரிப்பிலேயே சித்தப்பா செத்துட்டாரு. இந்த சைடு மின்னு எல்லாருமே வந்து யூன்ஹியோட பையனோட சேர்ந்து ஒரு தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. யூன்ஹி பையனை தேடி வந்துடுவா, அவளையும் தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி மின்னு போகும்போது தெரியாமல் யூன்ஹி வந்து கீழே விழுந்து அவள் காலில் அடிபட்டுருது. பாவம் யூன்ஹி தான் ஒரே அடி மேலே அடி வாங்கிட்டே இருக்கா. வீட்டில் வந்து கட்டு போட்டுட்டு ஐயோ நாளைக்கு சியோலுக்கு வேற போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை இவனுங்களால தான் அப்படின்னு சொல்லி அங்கிள் வேற திட்டிட்டு இருக்காரு. உன்னை யூனி சொல்கிறா, எனக்கு போல நீ தான்ப்பா காரை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி மின்ன கூப்பிட்டுட்டு இருக்கா. மின்ன அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆப்பிள் அங்கிளோட பொண்ணு வர, அவள் பேரை நம்ம பிங்கின்னு வச்சுக்கலாம். பிங்கி வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஹேண்ட் சொல்கிறான், எதனால் நீலாம் இங்கே வர அப்படின்ன உடனே என்ன நான் என்ன உன்னை பார்க்கவா வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜோவை பார்த்து ரசித்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சொல்கிறான், எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி ஆகிட்டுன்னு ஆண்டி சொன்னாங்க அப்படின்னு சொன்னவொன்னே எல்லாரும் ஆசாசியாக ஓடி போய் சாப்பிட போவானுங்க. அதான் சமையல் கலைஞர் ஒரு ஆண்டி இருக்கலாமா, அந்த ஆண்டி தான். அது எப்படி சமைக்கணும் தான் எல்லாருக்குமே தெரியுமே, இருந்தாலும் ஆசைப்பட்டு மின்னு வாயில் திணிச்சிருவான். ஐயையோ நான் வந்து யோசிக்க மறந்துடுறேன், பார்த்தவொன்னே நல்லா இருக்குன்னு வாயில் போட்டுடுறேன். ரொம்பவே நல்லா இல்லை, சாக்கடை தண்ணியாக கழனி தண்ணியாக கலர் வேறு மாதிரி இருக்குது, சாக்கடை தண்ணி எடுத்து அப்படியே கொதிக்க வச்ச மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கேவலக்காலமாக கிளிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஆனால் பாரு அந்த ஆண்டியோட ஹஸ்பண்டு யூன்ஹி யாருமே இந்த குடும்பத்தில் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டானுங்க. இவனுக்கு தான் ஆர்வக்கோளாறுல எடுத்து வாயில் போட்டு கேவலக்காலமாக திட்டி விட்டுருவானுங்க. அதை பார்த்தோன்னே என்ன ஹனி நான் இவ்வளோ மோசமாக சமைக்கிறேன், நீங்களாம் யாருமே சொன்னது இல்லையே, இவனுக்கு தான் சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அது பாட்டில் ஓடிடும். அதுக்கு அங்கிள் சொல்கிறார், ஏன்பா இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டியை போய் சமாதானப்படுத்த போயிடும். அந்த ஆண்டி வேற இந்த மாதிரி யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா சமைக்காது சாப்பிடாது ரூமை விட்டே வெளியில் வராதான், அப்படியே கிடக்குமா. அதனால தான் அந்த ஆண்டிகிட்ட யாருமே ஒன்றும் சொல்லாமல் நூடுல்ஸை மட்டும் வாங்கி தின்னுட்டே இருப்பாங்க போல். இந்த சைடு சாமு தான் வந்து அவன் அம்மாட்ட வந்து சொல்லுவான், எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை, அது ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு, அந்த சிரிப்பை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, நான் இனிமேல் டேட்டிங்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஓ எல்லாம் அவளால் தான், அந்த மியாங்கால தான் அப்படின்னு சொல்லி மியாங் வீட்டுக்கு வந்துடுது சாமோட அம்மா. வந்து அவளை கூப்பிட்டு எல்லாம் உன்னால தாண்டி, அவனுக்கு இப்போ தான் டேட்டிங்கே கல்யாணம்னு சொல்லி போனான், அதுக்குள்ளேயும் வந்துட்டே கெடுக்குதுக்காண்டி, உன்னால தான் என் பையன் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேவலமாக கிழிச்சிட்டு இருக்கும்போது சாம் வந்துட்டாரு. அம்மா இவளுக்காண்டிலாம் இல்லை, இவளெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீங்கள் சொன்ன மாரி அந்த பொண்ணையே நான் வந்து டேட்டிங் பண்ணி கல்யாணமே பண்ணிக்கிறேன், வாங்க எல்லாம் உங்களுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை காப்பாற்றி விடுறதுக்காண்டி அம்மாவை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் வந்து ஹேன், ஏன்பா உங்கள் ஒய்ஃப் இப்படி எங்களை அழுது தூங்க விடாமல் ஆக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த அங்கிளும் சொல்கிறாரு, எப்பா அடுத்த ரூமில் இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கே அழுக சத்தம் கேட்கு, அதே ரூமில் பக்கத்துலேயே இருக்கேன், நான் என்ன நிலைமையில இருப்பேன்னு என் நிலைமையும் நினச்சி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சே இந்த அங்கிள் ரொம்பவே பாவம்டா நம்மளை விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து அடுத்த நாள் சியோலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாலும் அதே மாரி வந்து யூன்ஹி வந்து முன்ன தான் கூட்டிருப்பா. அப்போ வந்து நானும் வரேன் எனக்கும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோவும் தொத்திட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒரு இடம் வந்தவொடனே, எனக்கு இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை வெறும் கையோடையே பார்க்க சொல்கிறா, என்ன யூன்ஹி உன்னைய பார்க்க வரையில எல்லாரும் கிஃப்ட் வேண்டிட்டு வர மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்டை கிஃப்ட் எதிர்பார்ப்பாளா, அதனால கொஞ்சோண்டு காசு மட்டும் தாயே அப்படின்னு சொல்லி இவன்கிட்டேருந்து காசை ஆட்டையை போட்டு ஓடிடுறான். இதே இவனுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை செத்து போச்சு அப்படி இப்படின்னு சொன்னேன், இப்போ என்னடா கேர்ள் ஃப்ரெண்டுங்க, துட்டை கொண்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா பாவம். இவன் இந்த சைடு கத்திட்டு இருக்கட்டும், நம்ம நைஸாக ஒரு ரூபாவை ஆட்டையை போடுவான் அப்படின்னு சொல்லி இவன் வேற ஒரு நோட்டை அழுறான். அவனாவது சொல்லிட்டு எடுத்தா, நீ சொல்லாமலே நோண்டிட்டு இருக்கியான்னு சொல்லி இவன் கையிலே ஒரு போட்டுடுறா. டே ஒருத்தன் திருடனா இருந்தா பரவாயில்லடா, சுத்தி முத்தி பார்த்தா திருடன்களாவே இருக்கீங்களடா, உங்கள்கிட்ட ஜாக்கிரதையாக தான் நான் வந்து பணத்தை வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யூன்ஹி எப்போதும் ஒரு கடையில் வந்து விற்பா போல இருக்கு. அந்த கடைக்காரர் இல்லை வேண்டாம் எங்களுக்கு தேவையே இல்லை, இது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதனால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு வண்டி வந்துடுது. அது வந்து சிட்டி சைடில் விலை வச்சது போல், அது வந்து விலை கம்மியாக கிடைக்கும், ஆனால் வந்து ஹெல்த்தி இல்லாதது.
அதை வந்து அவர் கம்மியான ரேட்டை கொடுத்து வாங்கி நல்ல லாபம் சம்பாதிக்காரு. அதுக்கு வந்து இவ சொல்கிறா, இப்போ நீங்கள் வந்து ஆர்கானிக் ஃபுட்டுன்னு வச்சுருக்கீங்களா, இதை போர்டை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ அவ்வளோதான் வந்து மாதிரி காய்கறி விற்காமலே நின்று போச்சே, ரொம்பவே நஷ்டமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மின்னு சொல்கிறான், எனக்கு இங்கே தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் இந்த காய்கறிலாம் விற்று காமிச்சிட்டேன் அப்படின்னா 50-50 எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்ன இவனும் சரின்னு சொல்லிடுறா. இந்த சைடு ஃபீல்டில் வந்து கிம்மும் ஹேனும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. உன்னை ஹேன் சொல்லுவேன், இப்போமே ரொம்ப டைம் ஆகிட்டு, நான் வந்து எப்படியாவது அவளை போய் கரெக்ட் பண்ணி ஆகணும், நான் போயிட்டு வரேன், நீ வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஓடிடுறான். அம்புட்டு வேறு கலண்டு போயிடுறேன், நான் மட்டும் எனக்கு இருக்கா, நான் மட்டும் இங்கே வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு கோவிச்சிட்டு வெளில போயிட்டு இருக்கும்போது இல்லி வந்து இவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். கிட்ட நடந்து வரும்போது இல்லை வேண்டாம், நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி இவன் பின்னாடி போய் தெரியாமல் மூட்டை மேலெல்லாம் இடிச்சிடுறான். அது என்னடானா இவன் மேலே உழுது. அந்த பொண்ணு உடனடியாக கையில் உள்ள சாப்பாடெல்லாம் வீசிட்டு இவனை காப்பாற்ற ஓடி வர்றா. ஆக மொத்தம் மூட்டையெல்லாம் இவங்க 2 பேர் மேலேயும் விழுந்துருது. என்னை யாராவது காப்பாற்றிருங்க, அந்த ஓட்டவாய் ஆண்டி வர்றதுக்கு முன்னாடி என்னை காப்பாற்றிருங்க அப்படின்னு இவன் வேற சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஒரு பைய வரல, எல்லாரும் வெவ்வேறு திசையிலலாம் போயிருக்கானுங்க. இந்த சைடு ஹேன் வந்து பூங்கத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறான். அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸும் பண்ணிடுறேன். அந்த பொண்ணு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுச்சு, இவன் எனக்கெல்லாம் உனக்கு பிடிக்கலப்பா, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுது. நான் இதை எதிர்பார்த்தேன், நீ வந்து ஃபஸ்ட்டு என்னைய வந்து வேறு மாதிரி கோணத்தில் பார்த்தியே, அதனால தானே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லினோன்னே, இல்லை எனக்கு உன் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஃபேன் விடுவானா, இல்லைப்பா அன்னைக்கு தெரியாமல் நடந்துட்டு, நான் வந்து டாய்லெட்டுக்கு டாய்லெட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவேன், அன்னைக்கு கொண்டு வர மறந்துட்டேன், அதான் நீ வந்து தப்பாக நினச்சிக்கிறாத, அது மற்றபடி நான் ரொம்பவே நல்லவேன் அப்படின்னு சொல்லி விடாமல் போயிட்டு இருக்கான். இனிமேல் எனக்குள்ள வேலை எல்லாமே உன்னை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு மின்னையும் யூனையும் தான் காட்டிகிட்டு இருக்காங்க. மின்னு வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு கிளப்பாக போய் காய்கறி எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு காசும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ வந்து மின்னுக்கு தெரிஞ்ச ஒரு கிளப்புக்கு போயிருக்கும்போது அவன் கொண்டு உள்ள காய்கறி வச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாரு. அதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், மின்னோடது, இவனுக்கு 4 பேரோடது, அப்புறம் வந்து இந்த மின்னோட எக்ஸ்லவர் இருக்கார்ல, அவள் பேர் ஜாஸ்ன்னு வச்சுக்கிறலாம், அவளோடது எல்லாம் இருக்கும். இப்போ மின்னும் ஜாஸும் சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இது வந்து மின்னோட எக்ஸ்லவர், 2 பேரும் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மின்னு கரெக்டாக வந்துடுறான். வா உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிட்டு போயிடுறான். அப்புறம் வந்து சாமு போயிட்டு இருக்கும்போது மியாங்க பார்த்துடுறான். மியாங்க நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துடுது. உடனே மியாங்க கடுப்பேற்றதுக்காண்டி இவ தான் இப்போ நான் வந்து டேட் பண்ணிகிட்டு இருக்கேன், இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வேற பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்காரு பாவம். மியாங்க்கு இதை பார்த்தோன்னே கடுப்பாயிருது. அந்த பொண்ணு வந்து காஃபி ஷாப் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ண போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கலாம் திட்டிகிட்டு இருக்கு. இந்த கடுப்பை இவனுங்க மேலே திணிச்சிட்டு இருக்கு பாவம். இந்த சைடு சாமே ஒரு முரட்டு குடிக்காரு, ஆனால் அவரே பீட் பண்ணுதே அது அந்த பொண்ணால் மட்டும்தாம்மா முடியும். அது அவனுக்கு மேலே குடிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்து சாமி நீ ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டே, இதோட நிறுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இல்லை நான் உங்களுக்கு ஈக்குவலாக குடிப்பேன், உங்களுக்கு ஈக்குவலாக அப்போ தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நல்லா குடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எஞ்சி போகும்போது அவள் பேக்கில் உள்ள பொருள்லாம் கொட்டிடுது. அதில் பார்த்தா சிகரெட் வேறு இருக்குது. அடி பாவி, குடிகாரி நினச்சிட்டு இருந்தா இதில் சிகரெட் வேறையா அப்படின்னு சொல்லி இவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. அப்புறம் மின்னு நைஸாக ஒரு வீட்டில் போய் வெஜிடபிள்ஸை நைஸாக வச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது அங்கே வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்து டேய் மின்னு அப்படின்னு சொல்லி பாசமாக கூப்பிடுது. என்னடா வீட்டு வெளியில் வரைக்கும் வர, உள்ளே வந்தா என்ன அப்படின்னு சொல்லி அன்பாக கூப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ பார்த்து யூன்ஹி வந்துடுறா. டேய் இது உன்னோட அம்மா தானே, சின்ன வயசில் பார்த்தது, எப்படி இருக்கீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி அழகாக கேட்டுட்டு இருக்கா. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR Dramas சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.